ஆனா கமலஹாசன் கட்சி தொடங்காம இருந்தா 2021 50 லட்சம் வாக்குகளை எட்டி பிடிச்சு. விவசாய சின்னத்தை முடக்கிய பிறகும் 36 லட்சம் வாக்குகள். அப்ப சட்டமன்றத்துக்கு போனா எகிரும். 50 லட்சம் வாக்குகளை எட்டி பிடிக்கும். ஒருவேளை யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற நிலை வந்தால் சீமானுடைய ஆதரவு இல்லாமல் தமிழ்நாட்டில் அமைச்சரவை அமைக்க முடியாதுங்கிற ஒரு நிலை வரும். அவன் கணக்கு பண்ற உளவுத்துறை. சீமான் சொல்றாரு, நான் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். யாரோட நான் கூட்டணி சேர்வது? திமுக ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், என் தம்பி சீமான, விஜய் எந்த கட்சி? 3 முறை அவர் வீட்டுல ஆய்வு, வரி கட்டாம ஒரு பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் உள்ள மகிழ்ந்து வாங்கினாரு, கொண்டு போனா. நெய்வேலியில படப்பிடிப்புல இருந்த விஜயை பிடிச்சி இங்க கொண்டு வந்தாங்க. புஷ்யனமே என்ன தகுதி அவனுக்கு இருக்கு? செந்தமலர் சீமான் வாழ்த்து செய்தி அனுப்புறது பிறந்த நாள் வந்து எனக்கு கோபம் வருமா வராதா? இவரை சுற்றி இருக்கிற விஷ கிருமிகள் இவருக்கு தவறான தகவல் கொடுத்தாங்க. 15 முறை சந்திச்சாராமா. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? திராவிட அரசியல்னா என்னன்னு தெரியும், அகில இந்திய அரசியல்னா என்னன்னு தெரியும், எந்த புற்றுல எந்த பாம்பு இருக்குங்கிற நெடுமாறனுக்கு தெரியும். நெடுமாறன் அரசியல் கற்ற எனக்கு தெரியும், சீமானுக்கு தெரியாது. 15 முறை சந்தித்து நீங்கள் திருத்த முடியவில்லை, தமிழ் தேசியத்தை கொண்டு வர முடியவில்லை, திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள் என்று, 2 கண்களுக்கு 2 பார்வை என்று உலகத்தில் சொன்ன ஒரு பெரிய முட்டாப்பே இந்த விஜய் தான். இலங்கை அவங்க இளவஞ்சின்னு சொல்லி மருத்துவர் நாம் தமிழர் கட்சி தொடங்கின காலகட்டத்திலிருந்து இருக்கிறவங்க. இவங்களை இழக்கலாமா சீமான்? ஐயா வணக்கம். விஜய் கட்சி ஆரம்பித்த புதுசில் அண்ணன் சீமான் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துருந்தாங்க. முதல் மாநாடு அவர் நடத்திய பிறகு அண்ணனுடைய அந்த ஆதரவு என்பது விமர்சனமாக மாறியது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் கட்சி தொடங்க போகிறார் என்று தெரிந்து அவர் செந்தமலர் சீமான் வீட்டுக்கு அவர் சந்தித்து அரசியல் தொடர்பான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். அவருடைய மகிழுந்திலே அவரே ஓட்டி கொண்டு சீமான அருகில் வைத்து நெடுந்தளவு பயணித்து மறுபடி இல்லத்துக்கு கொண்டு விடுகிறவரை பெரிய அளவில் கலந்தாய்வு நடந்ததா தம்பி சாட்டை துரைமுருகன் தான் காணொலியில் வெளியிட்டார். அதற்கு பிறகு நம்முடைய தம்பி இயக்குனர் களஞ்சியம் அவர் ஒரு நேர்காணல் கொடுத்தாரு. அப்புறம் மருது மக்கள் இயக்க தலைவர் தம்பி முத்துப்பாண்டி களஞ்சியமும் நாம் தமிழின் தீவிர ஆதரவாளர். அந்த ஆதரவுக்கு நம்ம தான் காரணம். நான் தான் இணைத்து விட்டு அவர்களை. கலைஞர் இப்போ நாம் தமிழர் கட்சியிலே சேர்ந்துட்டதாக தகவல்கள் வருது. உண்மை நிலை தெரியல. அன்றைக்கு நவம்பர் 1 பெரம்பூர் கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கலைஞர் பேசுவார் என்று அறிவித்தாங்க. அப்போ கட்சியில் சேர்ந்ததான் பொருள். ஆனால் இதை கடுமையாக எதிர்த்தவன் நான் தான். விஜய் கட்சி தொடங்க போறார் என்று தெரிந்த உடனே எனக்கு டெல்லியில் செய்தி தரக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க. அதே போல நடிகர் விஜய்க்கு பின்னால ஒருத்தர் வராரு பாருங்க, புஷி ஆனந்த். அந்த புஷி ஆனந்த் யாருன்னு பாண்டிச்சேரியில நான் விசாரித்த வகையில பார்த்தா இது மிகப்பெரிய, அதாவது நாம் தமிழர் கட்சியை குறிவைத்து செந்தமிழர் சீமானை குறிவைத்து, எப்படின்னா 2016 சட்டமன்ற தேர்தல் நாங்கள் போட்டியிடுறோம். நானே வேட்பாளர் திருநெல்வேலியில, மாநில ஒருங்கிணைப்பாளர். அப்ப 5 லட்சம் வாக்குகள் தான் வாங்கணும். அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள், அவ்வளவுதான் ஈழத்தமிழர் ஆதரவு நிலை என்று எல்லோரும் கற்பனையில் இருந்தாங்க. ஆனா நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது ஒருவேளை சீமானுக்கு மிகப்பெரிய அளவுல வாக்கு விழுந்தா என்ன செய்கிறது என்று எண்ணிய அகில இந்திய கட்சிகள், அதாவது பிஜேபியாவும் இருக்கலாம், காங்கிரஸாவும் இருக்கலாம், இவர்களுக்கு பின்னால யார் இருக்கிறா என்று யாருக்கிட்ட பேசணும். இப்போ கமலஹாசன் பேசுறாங்க. கமலஹாசனுக்கு யாருன்னு தெரியாது, ஆனா கமலஹாசன் பேசுவாங்க. அப்படித்தான் பேசி கமலஹாசனை கட்சி மக்கள் நீதி மையம்ங்கிற அமைப்பை தொடங்கினாங்க. அவர் எல்லா தலைவர்களையும் போய் பார்த்தாரு வாழ்த்து பெறுவதற்கு. சீமான் வீட்டுக்கும் வாரதா ஒரு தகவல் அனுப்பினாரு. இவர் முந்திக்கிட்டு இவர் அங்க போயிட்டார். இதை நான் கடுமையாக எதிர்ப்பு. கட்சிக்குள்ள இருந்து கொண்டு அவர் வீட்டுக்கு வந்தால் அவரை வரவேற்பதில், தேநீர் கொடுப்பதில், வாழ்த்து சொல்றதுல சிக்கல் இல்லை. நீங்கள் ஒரு கட்சியின் தலைவர், அவர் ஒரு கட்சி தொடங்க போறார். நீங்க ஏற்கனவே ஒரு புதிய கட்சி தொடங்கி மக்கள்கிட்ட போராடி கொண்டிருக்கிறோம். இவர் எது கட்சி தொடங்குறாரு? அவர் மண்ணின் மைந்தர்னார் இல்ல, அவர் கர்நாடக பார்ப்பனார், ஹாசன் மாவட்டத்தை சேர்ந்தவர். நான் ஹாசன் மாவட்டத்திலே, ஹாசன் நகரத்திலே விசாரிச்சுட்டு இருந்தேன் அவரை பற்றி. எப்படி அம்மையார் ஜெயலலிதாவுடைய குடும்பம் திவான் வேலை பார்க்கறதுக்காக மைசூர்ல இருந்து இங்க வந்தாங்களோ தமிழ்நாட்டுக்கு, அதே போல நடிகர் கமலஹாசனுடைய குடும்பமும் திவான் வேலை பார்ப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்து நம்ம சேதுபதி மன்னர்கிட்ட பரமக்குடி தானே அவர் சொந்த ஊர். எனவே அவர் கர்நாடக பார்ப்பனர். இது கன்னடர்களே சொல்றான், என்கிட்டே சொல்லிட்டான்.
எனவே அவர் நம்மவரும் அல்ல, நல்லவரும் அல்ல. இல்லையா? நல்லவர் அல்லன்னா எப்படி? ஒரு குடும்பத்துக்கு நல்ல தலைவனா இருக்காரா? அவருக்கு எத்தனை வாழ்க்கை துணைவி? அப்புறம் கௌதமி விவகாரம், அமெரிக்காவுக்கு போகுது கௌதமியினுடைய மகள் கமலஹாசன் 3 பேரும் போறாங்கம்மா. கௌதமியினுடைய வேலை வந்து அவருக்கு உடைகளை வடிவமைத்து கொடுப்பது. அங்க அறையில என்ன நடந்தது? ஏன் கௌதமி கோச்சுக்கிட்டு மகளை கூட்டிட்டு வந்துட்டாங்க? எனக்கு ஆபத்து, என் மகளுக்கு ஆபத்து, இந்த ஆளோட இருந்தான்னு சொல்லி இவர்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடி பிஜேபியில் போய் வந்துட்டாங்க. அப்ப கமலஹாசனுடைய பின்னணி என்ன? எனவே அவரை நீங்க ஆதரிக்க கூடாது, தப்புன்னு நான் வலைவெளியில் பேசுறேன். என் மேல கடுமையான கோபம். அதே போலதான் 2019 தேர்தலில் 17 லட்சம் வாக்குகள் நாங்கள் வாங்கி இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி புதிதாக கட்சி தொடங்கிய கமலஹாசன் 17 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு. அப்ப கமலஹாசன் கட்சி தொடங்காம இருந்தா குறைந்து 10 லட்சம் வாக்கு, அப்பவே குறைந்து 25 லட்சம் வாக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்கும். அப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு 36 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்கல்ல. இதை நான் தேர்தலுக்கு முன்னும் பல பேர்ட்ட நான் பந்தயம் கட்டியிருக்கேன். 35 லட்சம் 36 லட்சம் வாக்குகளை தாண்டி விழாது சீமானுக்கு. ஏன் விழாதுன்னா அதற்கான காரணங்களை சொல்லி பந்தயம் கட்டினேன். எல்லோரும் பந்தயம் கட்டினாங்களும் கடைசியில் என்கிட்ட தோற்று போயிட்டாங்க. 36 லட்சம் வாக்குகள் தான். ஆனா கமலஹாசன் கட்சி தொடங்காம இருந்திருந்தா 2021 50 லட்சம் வாக்குகளை எட்டி பிடிச்சு 2026 ஆட்சி பிட ஏறுவது உறுதியாயிருக்கும். அப்போ அப்படி இருந்தும் 36 லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் பெற்றாங்க. இத்தனைக்கு சின்னம் மாறி போச்சு. இந்த சின்னத்தை சிதைக்கிறதுலே ஒரு சதி இருக்கு. இதை நான் முன்னக்கூட்டி சொல்றேன். எனக்கும் தம்பி சீமானுக்கும் இடையில உள்ள ஒரு முக்கிய நபர் மூலம் ஒரு பெரிய நெருக்கடி. தேர்தலுக்கு முன்புமா இந்த சின்ன சிக்கல் வருவதற்கு முன்னால ஏதோ ஒரு வகையில எனக்கு டெல்லியில இருந்து தகவல் கிடைச்சிருக்கு. ஏதோ ஒரு வகையில நாம் தமிழருக்கு ஒரு பெரிய நெருக்கடி வரப்போகுது. ஆனா என்ன வடிவத்துல வருது எனக்கு தெரியாதுன்னு நான் எச்சரிக்கை பண்ணி வச்சிருக்கேன். அப்ப சீமான் விழித்து கொண்டிருக்கணும்ல. விவசாய சின்னம் மட்டும் பறிபோகாம இருந்திருந்தா 45 லட்சம் வாக்குகள் விழுந்திருக்கும். அப்ப கமலஹாசன் கட்சி தொடங்கி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை பிரிச்சார். சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து பின்னணியில ஒரு சக்தி இருந்து சீமானுடைய வாக்கு வங்கியை சிதைக்க வேண்டும், நாம் தமிழர் கட்சியை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்பதுதான் அந்த அகில இந்திய ஆற்றல்களுக்கான. என சீமான் பேசுற பேச்சை வைத்து அகில இந்திய ஆற்றல்கள் சீமான் கை வலிமை பெற்றால் தமிழ்நாட்டில் அகில இந்திய கட்சிகளுடைய அரசியல் என்பது எட்டா கையாக போய்விடும். கனவு கூட காண முடியாது. முடிவுக்கு அமர்ந்துட்டான். இவர் பேசுற பேச்சு, இவர் முன்னெடுக்கிற முன்னெடுப்புகள், அந்த நிலைக்கு வந்தா கமலஹாசன் இருக்கிறாங்க. அதே போலதான் இப்ப கமலஹாசன் ராகுல் காந்தி கிட்ட கை கொடுத்து மு.க. ஸ்டாலின் வந்து நிக்கிறாரு. வாரிசு அரசியலை பற்றி பேசலையா? பழக்கருப்பாய என்ன பேச்சு பேசினாரு மக்கள் நீதி மைய கூட்டத்துல? கமலஹாசன் உட்கார்ந்து கைத்தட்டி கொண்டு சிரித்து கொண்டுதான் இருந்தாரு. ஊழலை பற்றி பேசலையா? எதை பற்றி கமலஹாசன் பேசல. ஆனா ராகுல் காந்தி கை கொடுத்து இப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து நிக்கிறார். இதே இப்ப அவர் வந்து முடிஞ்சு போச்சு. கமலஹாசன் தனி வாக்கு வங்கியில ஏதாவது கூட்டணி. இவர் பேசாம இருந்தா கலைத்துறைக்காகவே இவருக்கு ஒரு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் கொடுத்திருப்பாங்க. இசையமைப்பாளர் இளையராஜா கொடுத்தது போல பல நடிகர்கள் கொடுத்திருக்காங்க. ஏதாவது ஒரு அமைப்பு கொடுக்கும். ஆனா இவர் அரசியல் ஆசையில வந்தாரு. இப்ப கூட்டணியில போய் மூழ்கி போயிட்டாரு. அப்போ 36 லட்சம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தை முடக்கிய பிறகும் 36 லட்சம் வாக்குகள். அப்ப சட்டமன்றத்துக்கு போனா எகிரும். 50 லட்சம் வாக்குகளை எட்டி பிடிக்கும். ஒருவேளை யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற நிலை வந்தால் சீமானுடைய ஆதரவு இல்லாமல் தமிழ்நாட்டில் அமைச்சரவை அமைக்க முடியாதுங்கிற ஒரு நிலை வரும். அவன் கணக்கு பண்றான். உளவுத்துறை, ஒட்டுத்துறை இந்திய அளவுல. அப்ப என்ன பண்றான்? இதுக்கு மாற்றாக இன்னொரு ஆற்றலை இறக்கு. அதுக்கு விஜய் தான் இன்னைக்கு ரசிகர்கள்ல இன்னைக்கு தமிழ்நாட்டு திரைப்படத்துறையில அவனுக்கு தான் லட்சக்கணக்கான சுவைஞர் இருக்காங்க. விஜயை இறக்குன்னு என்ன செய்யணும்? யாரே ஒருத்தர் பிடிக்கும். புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் யாரு? காங்கிரஸ் அமைச்சருக்கு உதவியாளர் இருந்தவர். விஜய் யாரு? மடியில நிறைய கணம் உள்ளவர். என் தம்பி சொல்றாரு, ஊழல யாரோடையாவது நீங்க கூட்டணி சேர்ந்தா என்ன என்று உங்களை மாதிரி ஊடகவியலாளர் கேட்டா சீமான் சொல்றாரு, நான் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். யாரோட நான் கூட்டணி சேர்வது? திமுக ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன் என் தம்பி சீமான, விஜய் எந்த கட்சி? விஜயனுடைய திரைப்படம் வெளியிடுகிற போது ஒரு ரசிகரை பேசியிருக்காரு பாருங்க. 150 ரூபா நுழைவு சீட்டை, அதாவது என்ன சொல்றது, டிக்கெட், அதை 1000 ரூபாய்க்கு விற்கிறான். என்றைக்காவது அது விஜய் கண்டிச்சாரா?
எத்தனை முறை வருமான வரித்துறை ஆய்வு செய்தது? ஆய்வு செய்யக்கூடிய சூழல் எப்படி வந்தது? இப்ப அதுல கமலஹாசன் கட்டிக்காரு, என் தம்பி சீமானு சொல்றார், முறையாக வரவு செலவு கணக்கை கமலஹாசன் வருவாய்த்துறையில் செலுத்தி எந்த சிக்கலும் இல்லாம வைத்துக் கொண்டார். அதே போல நம்ம திரைப்பட உலகத்தில் நடிகர் சிவகுமார், பழம்பெரும் நடிகர், அவருடைய பிள்ளைகள்லாம் நடிக்கிறாங்கல்ல. திரைப்பட உலகத்திலே அம்மையார் ஜெயலலிதா ஒருவரை மதிக்கிறார்னா சிவகுமார் தான். அந்த அளவுக்கு அந்த வரவு செலவு கணக்குல வருமான வரி கட்டுறதுல மிக தெளிவாக முறையாக நடந்து கொள்ளக்கூடிய நடிகர் சிவகுமார். விஜய் எப்படி நடக்கிறாரா? 3 முறை அவர் வீட்டுல ஆய்வு, வரி கட்டாம ஒரு பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் உள்ள மகிழ்ந்து வாங்கினாரு, கொண்டு போனா நெய்வேலியில படப்பிடிப்புல இருந்த விஜயை பிடிச்சு இங்க கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த வருமான வரித்துறை நெருக்கடியில இருந்து விஜயை யார் காப்பாற்றி விட்டா? அவர் சிறைக்கு போகாம அல்லது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அவர் வீட்டில இருந்து அள்ளி எடுத்துட்டு வராம யார் காப்பாத்தினா? அந்த காப்பாற்றுகிற சக்திகள் அது காங்கிரஸாவும் இருக்கலாம், பாஜகவும் இருக்கலாம். இவர்கள் இயக்கித்தான் சீமானுக்கு எதிராக களத்தில் இறக்குறாங்க. அதுக்கு புஷி ஆனந்தம் பிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆளே இல்லையா? பாண்டிச்சேரி ஒரு சுண்டைக்காய் மாநிலம். தமிழ்நாட்டில் சென்னை நகரத்தில் பாதி கூட கிடையாது. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யாரும் புதுச்சேரியில் அரசியல் செய்யறாங்களா? யாரும் செய்ய மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தனி அமைப்பு, விடுதலை சிறுத்தைகளுக்கு தனி அமைப்பு, பாட்டாளி மக்கள் கட்சி தனி அமைப்பு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தனி அமைப்பு, எல்லா கட்சியும் அங்க தனி அமைப்பு. இங்கு உள்ளவர்கள் யாரும் போய் அங்க அரசியல் செய்யல. அந்த புதுச்சேரியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷி ஆனந்த் தமிழ்நாட்டுக்கு இருந்து அரசியல் செய்யறான். இந்த புஷி ஆனந்தனுக்கு வாழ்த்து செய்தி அனுப்புறாருமா இவரு? செந்தமலர் சீமான் புஷி ஆனந்தன் என்ன தகுதி அவனுக்கு இருக்கு? செந்தமலர் சீமான் வாழ்த்து செய்தி அனுப்புறதுக்கு பிறந்த நாள் வந்து எனக்கு கோபம் வருமா வராதா? இதை நான் முன்னக்கூட்டி குடுகுடுக்கு போய் காரந்த இரவு நேரத்தில் வரும் தெரியுமா? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு ராத்திரி சாமக்கோடாங்கி போவன கிராமத்துல சீமானுக்கு தெரியும். அவங்க ஊருக்கு அரணை ஊருக்கும் வந்திருப்பான். அந்த சாமக்கோடாங்கி போல நான் வந்து மணி அடிக்கிறேன். அப்ப புரிந்து கொண்டு ஒரு தொலைபேசியில் என்னை கூப்பிட்டு, அண்ணா என்னன்னா தகவல் சொல்லுங்கன்னா நான் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருப்பேன். நான் அவற்றை நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொள்வதில்லை, நேரடியாக சந்திப்பதும் இல்லை. அது எங்களுக்குள்ள ஒரு சிக்கல் இருக்கு, அதனால நான் சந்திக்கிறது இல்லை. அவர் முதலமைச்சரானா கூட நேரடியாக போய் வாழ்த்த மாட்டேன், வெளியே இருந்து தான் வாழ்த்துவோம். வாழ்த்து சோரோட்டி விட்டுவோம், அது வேற செய்தி. ஆனா இவர் கேட்கணும்ல. 2வது, யாரையெல்லாம் பக்கத்துல வைக்கணுமோ அவங்களையெல்லாம் எட்டி வச்சுட்டாரு, யாரை எட்டி வைக்கணுமோ அவங்களையெல்லாம் பக்கத்துல வச்சிருக்கிறார். இவரை சுற்றி இருக்கிற விஷ கிருமிகள் இவருக்கு தவறான தகவல் கொடுத்தாங்க. 15 முறை சந்திச்சாராமா. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? என் தம்பி சீமான உடனே ஐயா வந்து ஆதரவாளரா எதிர்ப்பாளரா? பொது வழியில ஏமா ஒரு அமைப்புல இருந்து இன்னொரு அமைப்புக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறோம், ஒரு எதிர்த்து பத்திரிகைகள் தான் செய்தி கொடுக்குறோம். தினத்தந்தில வருது, தினகரன்ல வருது, தினமலர் வருது, அது பொது வழி தானே. திமுக எதிர்த்து அதிமுகவும், அதிமுக எதிர்த்து திமுகவும், பாமக எதிர்த்து விடுதலை சிறுத்தைகளும், விடுதலை சிறுத்தை எதிர்த்து பாமகவும் ஒருத்தருக்கு அறிக்கை கொடுக்கறது பொது வழியில் தான் கொடுக்குறோம். இப்ப இது பொது வழி என்ன, உள்வெளி என்ன? நான் இன்னும் உங்க கட்சிக்குள்ள இருக்கேன். நான் கட்சிக்குள் இருந்தால் கட்சி சிக்கலை பொது வழியில் பேசுவது தவறு. நான் கட்சிக்கு வெளியிருந்து உங்களை ஆதரிக்கிறேன், நான் ஒரு ஆதரவு சக்தி. அப்ப நாங்க நேரடியாக சில செய்திகளை சொல்ல முடியல, பொது ஊடகத்தின் வெளியே சொல்றதுல என்ன பிழை இருக்கு இல்லையா? அப்போ இவர் என்கிட்ட கேட்டிருந்தா நான் வந்து சொல்லியிருப்பேன், தம்பி இது நமக்கு எதிராக வருகிறது. அப்படிதான் சின்னத்தை இழந்தோம். 15 முறை சந்தித்து இருக்கிறாராம். 15 முறை சந்தித்து நீங்கள் சார்ந்த துறையை சார்ந்த ஒருவரை, உங்களுடைய அன்பு இளவலை, ஒரு தமிழனை நீங்கள் திருத்த முடியாவிட்டால் 8 கோடி தமிழனை எப்படி திருத்துவீங்க? சீமான் பதில் சொல்லுங்க என்ற வினா வருதில்ல. எனவே அவர் வந்து நல்லவர்கள், அரசியல் அனுபவம் உள்ளவர்கள், தன் மீதும் தன் இயக்கத்தின் மீதும், அதாவது சீமான் மீதும், சீமான் தலைமை தாங்கி நடத்துகிற நாம் தமிழர் கட்சி மீதும் உண்மையான அக்கறை கொண்டு தமிழ் தேசம் வெல்ல வேண்டும் என்கின்ற எவருடைய பற்றி இவர் கேட்கறது இல்லை. ஆகையினால்தான் இன்னைக்கு கூட பெரிய சிக்கல். இன்னைக்கு பத்திரிக்கை பாருங்க, இது போக 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 மக்கள் மத்தியில் என்ன உளவியல் அடிப்படையில ஒரு தாக்குதல். இது திராவிடம் செய்யும். திராவிடத்தினுடைய ஆழம் அகலம் என் தம்பி சீமானுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து ஐயா பழநெடுமாறனோட 24 ஆண்டுகள் பயணித்தவன். பழநெடுமாறன் யாரு? பெருந்தலைவர் காமராஜர் நம்பிக்கைக்குரிய தொண்டர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர், எந்த தமிழனும் கனவு காண முடியாத உச்சத்தை எட்டியவர் அரசியல் பெருந்தலைவர் காமராஜர். அவரால் உருவாக்கப்பட்டவர். இன்னும் சொல்ல வேண்டுமானால் அம்மையார் இந்திரா காந்தி உயிரை காப்பாற்றியவர். தமிழ்நாட்டு அரசியல்னா என்னன்னு தெரியும்.
திராவிட அரசியல்னா என்னன்னு தெரியும், அகில இந்திய அரசியல்னா என்னன்னு தெரியும், எந்த புற்றுல எந்த பாம்பு இருக்குங்கிற நெடுமாறனுக்கு தெரியும். நெடுமாறன் அரசியல் கற்ற எனக்கு தெரியும், சீமானுக்கு தெரியாது. அதனாலதான் மாட்டிக்கிட்டாரு. இப்போ மாட்டிக்கிட்டாரா இல்லையா விஜய் விவகாரத்துல? இப்போ இந்த ஆதரவு விஜய் சீமான் உறவை பற்றி பேசுற நம்ம தம்பிமா இருக்காங்க பாருங்க, இப்ப கலைஞர் இருக்காரு பாருங்க, 15 முறை சந்தித்தாருன்னு ஏமா சொல்றாங்க. 150 முறை கூட சந்திக்கட்டும், அது வேற செய்தி. இதை வெளியில இவன் சொல்றாங்க, இவங்க ஏன் சொல்றாங்க? இப்ப எனக்கு தெரிஞ்சு எத்தனை முறை சந்தித்தாங்க? 15 முறை. ஒரு இளையவரை, உங்கள் சார்ந்த துறையை சார்ந்தவரை, பல திரைப்பட துறையில கத்தி படத்திலிருந்து பல படங்களுக்கு நெருக்கடி வந்த போது பக்கபலமாக இருந்து தோள் கொடுத்து துணை நின்று உங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்த ஒரு தம்பியை 15 முறை சந்தித்து நீங்கள் திருத்த முடியவில்லை, தமிழ் தேசியத்தை கொண்டு வர முடியவில்லை, திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள் என்று 2 கண்களுக்கு 2 பார்வை என்று உலகத்தில் சொன்ன ஒரு பெரிய முட்டாப்பே இந்த விஜய் தான். 2 கண்ணுக்கு ஒரு பார்வை தான் நம்ம இருக்க முடியும். 2 கண்ணு 2 பார்வை உலகத்தில் இருக்க முடியுமா? அந்த காலத்துல அண்ணா திராவிடர் கழகத்தில் பிரிந்து கடுமையான விமர்சனத்தை வைப்பார் பெரியார். ரொம்ப இழிவாலும் பேசுவார். இந்த வெற்றி கொண்டாங்க கூட சொல்றாரு, நாங்க எங்களை வேசி மகன்னு ஏசுறாரு, நாங்க உனக்கு தான் பிறந்தோம்னு சொல்றோம். எங்களை வேசி மகன்னு சொல்றாரு ஐயா பெரியார், தந்தை பெரியார். நாங்க என்ன சொல்றோம், உனக்கு தானப்பா பிறந்தோம்னு சொல்றோம். அப்ப உன் மனைவியே நீ இப்படி எல்லாம் அருவருப்பான சொல்லாடல்கள்லாம் இருக்கு. அதுபோல இப்போ நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கு, நெருக்கடி வந்து கொண்டிருக்கு. ஏன் இவர் சிந்திக்க மறுக்கிறாரு இல்லையா? அதனால எனக்கு ஆதங்கன்னா, நம்ம ஆதரிக்கிற அமைப்பு, நம்ம வெல்லணும்னு நினைக்கிற அமைப்பு, மக்களை நம்ம ஆதரவு கொடுக்குற அமைப்புக்கு இப்படிப்பட்ட இளைநிலை வந்திருக்கேன்னு நம்ம கவலைப்படுறோம். அந்த கவலையின் வெளிப்பாடு தான் நான் பேசுறேன். அப்ப என்கிட்ட அவர் பேசணும். இல்லைன்னா ஒரு தொலைபேசி, அண்ணா என்னை பற்றி எதுவும் பேச வேண்டாம், உங்க வேலையை நீங்க பாருங்க சொல்லட்டா, நான் விட்டுறேன், என் வேலையை பார்க்குறேன், இவ்வளவுதானே. ஐயா நெடுமாறன் நான் எடுத்த பயிற்சி நான் சொல்றேன், இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி வருதுன்னா ஏன் கேட்க மறுக்கிறாரு? இந்த ஒரு வலைவெளியில போட்டு விட்டாங்க பாருங்க, ஏதோ பக்கத்துல எல்லாம் விஷக்கிருமிகளை வச்சுக்கிட்டு இவர் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு, சான்றோர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்வதில்லை, அனுபவம் உள்ளவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்வதில்லை, நல்லவர்கள் பேச்சை கேட்பதில்லைன்னு. இப்ப இன்றைக்கு ஒரு செய்தி, இந்த ஒரு தங்கை அவங்க இளவஞ்சின்னு சொல்லி மருத்துவர், நாம் தமிழர் கட்சி தொடங்கின காலகட்டத்தில இருந்து இருக்கிறவங்க, மருத்துவர், நல்ல பலமான, என்னை மாதிரி பாட்டாளி குடும்பம் இல்ல, நல்ல பலமான குடும்பம், நல்ல பின்னணி உள்ள குடும்பம். பேராசிரியர் நெடுஞ்செழியன்னா எல்லாருக்கும் தெரியும், தமிழ் தேசிய உலகத்துல பேராசிரியர் நெடுஞ்செழியன்னா எல்லாருக்கும் தெரியும். பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தரா வரக்கூடிய தகுதியை பெற்றவர், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அதுல துணைவேந்தரா வரக்கூடிய தகுதியை பெற்றவர், திராவிடத்தை ஆதரிக்கக்கூடியவர், திராவிட தளத்தில் நின்றவர். அவர் அப்படி வந்துடக்கூடாது என்கின்ற சரிவலையில் வீரப்பன் விவகாரத்துல ஓராண்டு கர்நாடக சிறையில் இருந்தார், ஒரு பேராசிரியர். அந்த குடும்பத்தை சார்ந்தவர் இந்த மருத்துவர் இளவஞ்சி. இன்னும் சொல்ல வேண்டுமானால் சக்குப்பாய் நெடுஞ்செழியன்னா திராவிட உலகத்தில் தெரியாதவங்க யாரும், பெரிய பேச்சாளர். நாங்களாம் அவங்களை கூப்பிட்டு சிறு பிள்ளையில கூட்டம் போட்டிருக்கோம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துல. ஒரே ஒரு பிள்ளை பெற்ற மகன், ஒரே ஒரு பிள்ளை. தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனார் தமிழ்நாட்டிலிருந்து 1987 நாட்டுக்கு போகும்போது அவர் கூடவே போயிட்டான். இந்த நெடுஞ்செழியனுடைய சக்குப்பாயினுடைய மகன்மா, ஒரே பிள்ளைமா. நீங்க எண்ணி பாருங்க, அந்த பிள்ளை என்ன ஆமா என்று யாருக்குமே தெரியாது, பெற்றோர்களுக்கு தெரியாது. இப்ப அவர் இறந்து போயிட்டாரு. அப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவங்க இந்த மருத்துவர் இளவஞ்சி. துரையரசன் ஒருத்தர் புதிய தமிழகத்துல ஒரு 2வது கட்ட பெரிய தலைவர் மருத்துவரை கிருஷ்ணசாமிக்கு அடுத்து இருந்தாரு. அப்புறம் வளரும் தமிழகம்னு ஒரு கட்சியெல்லாம் தொடங்கினாரு. அதிமுக அம்மையார் ஜெயலலிதாவுடைய அன்பையும் மதிப்பையும் ஒரு காலகட்டத்தில் பெற்றவர் துரையரசன். பேராசிரியர் நெடுஞ்செழியன், நம்முடைய நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை பொறுப்பாளர் மருத்துவர் இளவஞ்சி, இவங்கெல்லாம் ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க. இவங்களை இழக்கலாமா சீமான்? இழப்பதற்கு என்ன காரணம்? எல்லாம் சமூக வலைதளத்தை பரவிக்கிட்டு இருக்கு. அதைத்தான் நான் சொல்றேன். கேட்க மறுக்கிறார். சரி, இன்னும் கொஞ்ச நாள் சொல்லி பார்ப்பேன். கேட்கலன்னா என் வேலையை பார்த்துட்டு நான் என்னுடைய நிலை எடுத்துக்கொண்டு நான் ஒரு வழியில் போவேன், அவ்வளவுதானே. உரிமை இருக்கு, அன்பு இருக்கு, அக்கறை இருக்கு, ஆர்வம் இருக்கு. எவராலும் சாதிக்க முடியாதை செந்தமிழர் சீமான் சாதித்தார் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உலகுக்கு பறைசாற்றுகிறேன். கடந்த கால தலைவர்கள் ஐயா ஆதித்தனார், சிலம்பு சொல்லர் மாப்போசி, பெரியாருடைய வாரிசு என்று சொல்லக்கூடிய சொல்லின் செல்வர் சம்பத், அண்ணாவுக்கு அடுத்தபடியா உள்ளவர், முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன், அண்ணல் தங்கோ, இவர் மாவட்டத்தை சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்,
நாவலர் சோமசுந்தர பாரதியார், பாரதியார்ங்கிற பட்டத்தை முதலில் பெற்றவர் தமிழ்நாட்டில். நம்ம மகாகவி பாரதியார் சொல்றோம்ல, 2 பேரும் ஒன்னா படிச்சவங்க டேபுரத்துல. யாழ்ப்பாண தமிழறிஞர் ஒருவர் வந்து அவர் வந்து அடிகளார், இறை நம்பிக்கை உள்ளவர் வந்து 2 பேருக்கும் பட்டம் கொடுத்தாரு. அந்த பட்டத்தை சோமசுந்தர பாரதியாருக்கு தான் முதல் பட்டம் கொடுத்தாரு. சுப்பிரமணிய பாரதிக்கு 2வது பட்டம். அப்ப நாவலர் சோமசுந்தர பாரதியார், ஐயா பழ நெடுமாறன், இப்படி நிறைய தலைவர்கள் தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்தினாங்க. ஆனா முடியல, மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியல. அரங்கத்துக்குள்ளே அடைபட்டு கிடந்தது. அதை அம்பலத்துக்கு கொண்டு வந்து வெகு மக்கள் இயக்கமாக மாற்றி 36 லட்சம் வாக்காளர்களை வாக்கு வங்கி ஏற்படுத்தினவரே ஒற்றை தமிழன், பட்டிக்காட்டு தமிழன், அரணையூர் தமிழன் சீமான் தான். பெரிய முகவரி. நான் குத்தாடின்னு பேசுறேன். இப்ப நடிகர் விஜயும் குத்தாடிக்கிறேன், கமலஹாசனையும் குத்தாடிக்கிறேன், விஜயகாந்தே குத்தாடின. உங்களுக்கு தெரியுமாம்மா, விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது 2006ல் எனக்கு வந்து ஆள் விட்டாரு, தூது விட்டாரு. அவர் தெலுங்கர், நான் தமிழன்கிற நிலையில் தமிழ் தேசியத்தில் இருக்கிறேன்னு சொல்லி சேர மாட்டேன்னு சொல்லி, யாரை பிடித்தால் விஎன்எஸ் கட்சியில் சேருவார்னு சொல்லி ஒரு வலிமை மிக்க பேர் ஆற்றல் சென்னையில தொழில் அதிபர். அவரை எத்தனை கோடி வேண்டுமானும் செலவு பண்ணுவார். அவரை என்னை அழைத்து சொல்ல அவர் வீட்டில் வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாமா. தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தில் என்னை சேர்க்க சொல்லி 2006ல் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் நீங்க தான். வருகிற சட்டமன்ற தேர்தல் உங்களை வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்புறேன், செலவுகளையெல்லாம் ஐயா நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேச்சுவார்த்தை. நான் போகலையே. பாமகல இருந்து நான் விலகினேன் 2014 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே. ஊடகத்தில் செய்தி வந்துட்டு, மதிப்புக்குரிய அண்ணாச்சி வைகோ அவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறார், அவர் என் மீது மிகுந்த அன்பு வச்சிருக்கிறார், நாங்க ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க. உடனடியே தொலைபேசியில் பேசினாரு, உடனே வாங்க. ஜோயல் இருக்காரு, இப்ப திமுக இளைஞரணி மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் பக்கத்துல இருக்கிறார், இளைஞரணி இணை செயலாளர் வழக்குரைஞர். அந்த ஜோயல்கிட்ட 3 வண்டியில என் வீட்டுக்கு வந்தாங்க. 3 வண்டியில அண்ணாச்சி வைகோ அனுப்பினார். தாயகத்தில் தனி அறை, எனக்கு ஒரு பெரும் பணி, நல்ல அண்ணாச்சி கூட போனா வருமானத்துக்கு குறை கிடையாது. அவர் கூட போனவங்க யாரும் வீழ்ந்ததா இல்லை, வருமானத்துல அவர் நம்பி நின்றவங்க. நான் அந்த வருமானத்தை எண்ணி நான் தாயகத்துக்கு போகலையே. ஒரு தொலைபேசியில் அழைச்சிங்களே தம்பி, நீங்க அண்ணா வாங்க, கொள்கையில் உறுதியாக இருப்பேன், உங்களோடு உயிர் உள்ள வரைக்கும் உங்களோடு இருப்பேன், அண்ணன் என் பக்கத்துல வந்து நில்லுங்க, தம்பிக்கு ஆக்கமும் ஊக்கமும் தாங்க, வழிகாட்டுங்கன்னு நீங்க சொன்னீங்க. ஒரு தொலைபேசி செய்தி கேட்டு ஓடி வந்தேன். விஜயகாந்த் கட்சியில் சேரல, மதிமுக சேரல. இன்னும் சொல்ல வேண்டுமானால் அம்மையார் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பெரிய பெரிய தொழில் அதிபர்கள், கோடிக்கணக்கான சொத்து உள்ளவன்லாம் நேரம் கேட்டு பார்க்க முடியாம போன வரலாறு உண்டு. அதாவது அப்பாயின்மெண்ட் முதலமைச்சராக இருக்கும்போது நேரம் கேட்டு அந்த அம்மாவை பார்க்க முடியாத வரலாறு உண்டு. உங்களை ஆவணத்தோட சொல்றேன். திருநெல்வேலிக்கு வந்துட்டு நான் ஒரு முறை கேட்டேன், அம்மாவை சந்திக்கிறதுக்கு ஒப்புதல் கேட்டேன். அப்ப இப்ப முன்னாள் அமைச்சர் இப்ப ஜெயக்குமார் களத்தில் இருக்காருப்பாங்க, அவர் தான் என்னை அழைத்து சொன்னாரு, அம்மா வந்து திருநெல்வேலியில வந்து உங்களை பார்ப்பாங்களான்னு. நான் நம்பல. சொல்லி 6 மாசம் கழிச்சு அம்மா முதலமைச்சர் திருநெல்வேலிக்கு வந்திருக்காங்க. அம்மா அமைச்சர் நயினார் நாகேந்திரன் மகிழ்ந்து என் வீட்டு முன்னால் வந்து நிக்கி. நயினார் நாகேந்திரன் உயிரோட தான் இருக்காரு. ஜெயக்குமார் கூட மறந்துருப்பாரு. நயினார் எங்க மாவட்டம் இல்ல, எங்க மாமாங்கிறாரு. எந்த வகையில மாமான்னு தெரியல எனக்கு. சீமா நயினார் என் மாமா, நயினார் நாகேந்திரன் என் மாமாங்கிறாரு. அப்புறம் திருநாவுக்கரசும் என் மாமாங்கிறாரு. இவங்கெல்லாம் எப்படி இவருக்கு மாமா வந்தாங்கன்னு தெரியல. காளிமுத்து கூட பிறந்திருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த மாமாவை கூப்பிட்டு கேட்க சொல்லுங்க, வேணரசு வீட்டுக்கு மகிழ்ந்து அனுப்புனீங்களா அனுப்பலையான்னு. அம்மையார் ஜெயலலிதா ஆர்எஸ் விடுதலை 7 நிமிடம் என்கிட்ட பேசுறாங்க, கட்சியில சேர சொல்லி. நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்கம்மா, நன்றி உள்ள குடிமக்களா இருப்போம், நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அப்படி சொன்ன உடனே காலில் விழ வேண்டானா, விழுகிறது மாதிரி ஒரு நடிப்பு பட்டாலே 2 பெட்டி என்கிட்ட தந்திருப்பாங்க. அடுக்கடுக்கா பெட்டி இருந்துச்சாங்க. 2 பெட்டியை தூக்கி கொண்டு போங்க வேணர் இருப்பாங்க. 2011 நான் சட்டமன்ற உறுப்பினர் இருப்பேன். ஒட்டப்படாரமோ அல்லது சங்கரங்கள்ல சட்டமன்ற உறுப்பினர் இருப்பேன், அமைச்சரா கூட ஆயிருப்பேன். அந்த வாய்ப்புகளை என் வீடு தேடி வந்து தட்டிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இது மூலமே திராவிட அமைப்பு. இந்த அமைப்புல நான் சேரலையே. நாம் தமிழர் கட்சின்னு சொன்ன உடனே பச்சை தமிழன் சீமான்னு தெரிஞ்ச உடனே ஒரு தொலைபேசியில உங்கள்கிட்ட வந்து சேர்ந்தனே, எனக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க நீங்க? இல்ல, நீங்க சொன்ன மாதிரியே அடிக்கடிக்கா குற்றச்சாட்டு அண்ணன் சீமான் மீது வைக்கிறீங்க. அவர் கொள்கையில இப்ப வந்து அவர் தடம் மாறலையே, கொள்கையில உறுதியா தானே இருக்காங்க. அதனாலதான் அவர் ஆதரிக்கிறோம்.
கொள்கை என்னன்னு கேட்டால் சிக்கல் வந்துடும், அது வேற செய்தி, அதுக்குள்ள நான் போக விரும்பல. அது சாட்டை துறைமுறை என்கிட்ட சொன்னா பாப்பா 2 பேரும் ஒன்னா பேசுவோம், உன் சாட்டையிலே வளைவலியேடு, உன் கொள்கையும் என் கொள்கையும் பேசுவோம் அப்படின்னு பேசலாம். ஆனா என் தம்பிக்கிட்ட நான் அதை பேச விரும்பல. ஆனால் தமிழ் தேசியத்தை பேசுகிறார். இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. இந்த முழக்கத்தை கொடுத்த முதல் தமிழன் சீமான். அதனாலதான் 1000 திறனாய்வுகள் இருந்தாலும் நான் இடித்துரிக்கிற நிலையில் இருந்து சொல்றேன். நகுதர் பொருட்டு நற்றென்று மேற்றென்று மிடித்தர் பொருட்டுன்னு சொல்றாரு. நகுதர் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்றென்று இடித்தர் பொருட்டுங்கிறார் திருவள்ளுவர். நல்ல நண்பனுக்கு அடையாளம், நல்ல தோழனுக்கு அடையாளம், உடனே இருக்கிற நண்பன் நெறி கடந்து போனால் அவனை இடித்துரித்து நல்வழிப்படுத்துவதுதான் உண்மையான நட்புக்கு அடையாளம்னு நட்புங்கிற அதிகாரத்தில் எழுதியிருக்காரு. என் தம்பி படிக்க சொல்லுங்க. அந்த நிலையிலிருந்து நான் பேசுறேன். இதை ஏன் விமர்சனமா நீங்க எடுக்கிறீங்க? மணிக்கணக்கில் உங்கள்கிட்ட பேச முடியாது. சந்திக்க நேரம் கேட்டா வர சொல்லுவீங்க, அப்புறம் சந்திக்காம கூட போவீங்க. தொலைபேசியில் பேசுவீங்க, பேசுற மாதிரி நடந்து கொள்ள மாட்டீங்க. நான் எப்படி உங்களை சந்திக்கிறது? என் வயதுக்கு, என்னுடைய அனுபவத்துக்கு 36 லட்சம் தமிழர்கள் தலைவரா நீங்க வந்துட்டீங்க. நம்ம வரவேற்கிறேன், பாராட்டுறேன், போட்டுக்கிறேன் இல்லையா? ஆனா சந்திக்க அனுமதி பெற்று சந்திக்க வந்துட்டு சந்திக்க மறுத்தா உங்களுக்கு தான் நேரம் முக்கியம், எங்களுக்கு நேரம் முக்கியம் இல்லையோ? எப்படின்னு கேட்கிறேன். அப்புறம் தொலைபேசியில் ஒன்று சொல்றேன், சரி தம்பி தமிழ் தேசியத்துக்காக களமாடுறேன் போறான்னு அப்படின்ட்டு போய் களமாடுறேன். சொன்னபடி நடந்தீங்களா? 2016 என்ன சட்டமன்ற தேர்தல் நான் வேண்டான்னு எந்த நிறுத்தினீங்க. ஆலங்குளத்தில் தம்பி சிவகுமார், திருநெல்வேலியின் அண்ணன் வேணரசு, பாளையங்கோட்டையில் வழக்கறிஞர் பிரபு, 3 பேரும் 3 தமிழ் குடிகள், நாம் தமிழர் என்று காட்டுறோம் 3 பேரை வரிசையா வேட்பாளர் நிறுத்தி தென் மாவட்டங்கள்ல அப்படின்னு சொன்னீங்க. சொன்ன உடனே பிரபு அதிமுக போய் செஞ்சிருக்காரு, நாம் தமிழர் இருந்து விலகி. தம்பி சிவகுமார் தேர்தல் நிக்க மாட்டேன்ட்டாரு. வேணரசு எளியவன் வறியவன் பழிகடை ஆகிட்டேன் திருநெல்வேலியில். என்ன நீங்க சொன்ன மாதிரி நடந்தீங்களா? என்ன சொல்லி என்ன நிக்க வச்சீங்க? இந்த வினாலாம் வருவதில்ல. ஆனால் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள. ஏன்னா பொது நிலையில் தமிழ் தேசிய எழுச்சி இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலைன்னு அந்த ஒற்றை முழக்கத்தை நீங்க கொடுத்துட்டீங்க பாருங்க உலக தமிழர்களுக்கு. அந்த முழக்கத்தை நீங்கள் அண்ணனிக்கிறேன் நின்று உங்களுக்கு சொல்லி இன்னும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன். நீங்க சரியான திசைவிலை நோக்கி உங்கள் பயணத்தை தொடங்குற வரைக்கும் சொல்லுவேன். சொல்ல வேண்டாம் நீ நாளைக்கே சொல்லுங்க நிறுத்திக்கிறேன், அவ்வளவுதானே. இதுல அததான் நம்மளுடைய கமெண்ட்ல பதிவு பண்றாங்க. நீங்க வேற கட்சிக்கு போயிட்டீங்க, கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க, வேற உங்களுக்குன்னு தனியா ஒரு கட்சி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க ஏன் பொது வெளியில நாம் தமிழர் கட்சி குறித்து நீங்க விமர்சனம் பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. நான் உங்களை ஆதரிக்கிறேன்ல, ஆதரவு வேண்டாம்னு சொல்லுங்க. வேணரசு எங்களை ஆதரிக்க வேண்டாம், வேணரசுடைய தமிழ் தேசிய தன்னுரிமை கட்சிக்கு எங்களை ஆதரிக்க வேண்டாம். நான் சொல்லியிருக்கேன், கட்சி தொடங்கும் போதே திருநெல்வேலியில் மாநாடு நடத்தினேன். சீமான் கூப்பிட்டாரு, நல்லா பேசினாரு. கொள்கையை பேச வேண்டும். மக்கள் இடத்துல இப்ப கொள்கை என்பதே கிடையாது, குடிதான் இருக்கு, காசு தான் இருக்கு, கரிசோறு தான் இருக்கு. அப்ப அரசியல் கொள்கை 1000 விமர்சனங்கள் இருக்குமா? அந்த மாநாடு நடத்திய பிறகு நம்முடைய தமிழர் இருந்த திசை ஆதித்தன் அவருடைய நிகழ்ச்சிக்காக மாலை முரசு அலுவலகத்துக்கு போயிருந்தேன். எனக்கு முன்னால வைகோ அண்ணாச்சி வந்து நிற்கிறாரு. அவரும் கண்ணன் ஆதித்தனும் 2 பேரும் பேசி நிற்கிறாங்க. அவங்க வணக்கம் செலுத்திட்டு வந்த பிறகு நான் என்னுடைய தோழர்களோட போய் வணக்கம் செலுத்திட்டு அண்ணாச்சிக்கு வணக்கம் போட்டு தூர வந்துட்டேன். கண்ணன் ஆதித்தனோட பேசிக்கிட்டு இருந்தேன்னு திடீர்னு வேணரசு கூப்பிடுறாரு. யார்? அண்ணாச்சி வைகோ. கூப்பிட்டு என் தோலை தட்டி கொடுத்து, நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு நல்ல கொள்கையை தலைப்பாய் கொண்டு ஒரு மாநாடு போட்டிருக்கீங்க, மிக சிறப்பாக நடத்துனீங்களாமே, நம்ம தம்பி சீமான் நல்லா பேசினாராமே 1.5 மணி நேரம், பாராட்டுகள் வேணரசன். அண்ணாச்சி வைகோ அவர் மேல 1000 விமர்சனம் வைக்கும். திராவிடத்துக்கும் தமிழ் தேசியக்குமான மோதல் இருக்கு. ஆனா நடுநிலையோடு அவ்வளவு உயர்ந்த மனிதர். அவருடைய அரசியலுடைய நடவடிக்கை அது இதெல்லாம் நம்ம உள்ள போக வேண்டியதில்லை, அது அவருடைய கழகத்துப்பாடு, அவர் பாடு, அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா அவ்வளவு உயர்ந்த மனிதர், எத்தனை மணி நாடாளுமன்ற உறுப்பினர், இந்தியாவில் அவருக்கு தெரியாத தலைவர்கள் யாரு? அவர் அழைத்து என்னை தோலை தட்டி கொடுத்து நீண்ட இடைவேளைக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கொள்கை சார்ந்த தமிழக மக்கள் தன்னாட்சி மாநாடு போட்டேன், ஒரு கொள்கை சார்ந்த மாநாடு போட்டு நல்ல தீர்மானம் போட்டிருக்கீங்க, உங்களை பாராட்டுகிறேன் வேணரசுன்னு பாராட்டினார். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். அந்த மாநாட்டிலே சொன்னேன், தமிழ் தேச தன்னுரிமை கட்சி என்பது பெயர் அளவுக்கு தான் கட்சி. நாம் தமிழர் கட்சியில் பல பாசறைகள் இருக்கு. மகளிர் பாசறை, இளைஞர் பாசறை, மாணவர் பாசறை, மழலையர் பாசறை கூட இருக்கு, கொள்கை பாசறைன்னு இருக்கு. அதுபோன்ற தமிழ் தேச தன்னுரிமை கட்சி தன்னுரிமை கொள்கைக்கான ஒரு பாசறை.
நாம் தமிழர் கட்சியின் இன்னொரு பாசறை என்ற கோணத்தில் நான் வந்து என்னுடைய அரசியல் நடவடிக்கைகளை வகுத்து கொள்கிறேன். நாம் தமிழர் கட்சி எந்த போராட்டம் நடத்தாலும் நான் ஒரு தமிழனா வந்து பங்கேற்பேன் என்று தொடர்ந்து பங்கெடுக்க முடியல. இப்பதான் பங்கெடுக்கல. இப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதாம நான் நாம் தமிழர் கட்சியுடைய எந்த போராட்டங்களையும் இவர் போராட்டமும் நடத்தல. அது வேற செய்தி. என்ன போராட்டம் நடத்தினாரு? போராட்டம் இப்ப நேற்று பாருங்க, புதிய தமிழன் கட்சி நேற்று புதிய தமிழன் கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய பேரணி ஆளுநர் மாளிகையை நோக்கி பகல் 2 மணிக்கு ஆளுநருக்கு ஒப்புதல் வாங்கி வச்சிருக்காரு மதிப்பிற்குரிய மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி, புதிய தமிழன் கட்சியின் தலைவர். ஆனா 12 மணி வரைக்கும் அனுமதி உண்டுன்னு சொல்லிட்டு இந்த காவல்துறை, திராவிட மாடல் அரசு காவல்துறை 12 மணிக்கு பிறகு அனுமதி இல்லைன்ட்டாங்க. தலைவர் தலைமை தாங்கி அந்த இடத்துக்கு வந்து பேரணி தொடங்குறதுக்கு முன்னால தொண்டர்கள் கைது, பல்லாயிரக்கணக்கான நான் நேரில் பார்த்தேன். அந்த போராட்டத்தில் பங்கெடுக்கிறதுக்காக வந்தேன். ஏன்னா மாஞ்சோலை மக்களுடைய வாழ்வுரிமை, முழுமையான மதுவிலக்கு கொள்கை, இந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு பட்டியல் பிரிவில் 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு, அதில் உள்ள நடைமுறை சிக்கல், மற்ற பிரிவு ஆதி தமிழ் குடிகளுக்கான உரிமை மறுப்பு, சமூக நீதி அடிப்படையில் இதுக்காக ஒரு ஆரம்ப கோரிக்கை வச்சு நடத்தினார். அதை மறுத்துட்டாங்க. உடனே அதுக்கப்புறம் மருத்துவர் கிருஷ்ணசாமி வந்து எல்லாம் கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. 10 பேருந்துல கைது பண்ணி கொண்டு போறாங்க. மருத்துவர் கிருஷ்ணசாமி வேற ஒரு பேருந்துல போறாரு. அவருடைய மகன் ஜியாம் மருத்துவர், அவரு இளைஞன் போறாரு. எல்ஐசி பக்கத்தில் அந்த சுற்று என்ன சிக்னலா சிக்னல் சொல்றீங்களா ஆங்கிலத்துல, அந்த இடத்துல வந்து வாகன போக்குவரத்து இருக்கும்ல, ஒரு நொடிப்பொழுதுக்குள்ள அந்த பையன் சிந்திச்சு அவ்வளவு பேருந்துல உள்ள ஆட்களை கீழே இறக்கி நம்ம காவல்துறை தள்ளிட்டு சாலை மறுத்து தான் எல்ஐசி பக்கத்துல இதெல்லவோ புரட்சி. சீமான் சொன்னார்ல, திரையில் தேடாத தலைவனை தரையில் தண்ணி. இப்ப நேற்று தரையில சென்னை மாநகரத்துல, தமிழ்நாட்டின் தலைநகரத்துல முதன்மையான சென்னையின் இதயம் என்று சொல்லக்கூடிய அண்ணா சாலையில எல்ஐசிக்கு முன்னால 2000 பேர் மறைச்சுதான் பாருங்க. ஒரு சின்ன பையன் இளைஞன், அவனெல்லாம் நாளைக்கு தலைவனா வரணும். நீங்க விஜய் விஜய் விஜய்னு விஜய்க்கு பின்னால ஏன் போனீங்க? நீ வராதப்பா அரசியலுக்கு. அப்படி வரலன்னா நாம் தமிழ் கிட்ட சேருப்பா, எனக்கு அடுத்து ஒரு தலைவனா வாப்பா. நான் இப்ப சொல்றேன், அதிகார பகிர்வுன்னு நம்ம பேசுவோம். அதிகார பகிர்வுன்னு விஜய் பேசிட்டார். இதுக்கு முன்னால குரல் கொடுத்தவர் தொல் திருமாவளவன், அவருக்கு முன்னால குரல் கொடுத்தவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி. ஏன்னா சமூக நீதி பேசக்கூடிய தமிழ்நாடு. சமூக நீதினா என்னன்னு தெரியாத ஊட்டியில மாயாவதி 5 முறை முதலமைச்சர். சமூக நீதினா என்னன்னு தெரியாத ஆந்திரால பட்டேல் பிரிவு சொந்த முதலமைச்சர். சமூக நீதினா என்னன்னு தெரியாத பீகார்ல முதலமைச்சர், பஞ்சாப்ல முதலமைச்சர், இன்னைக்கு மணிப்பூர்ல பழங்குடியினர் முதலமைச்சர். இவங்கெல்லாம் அகில இந்திய கட்சி. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக யார் இருக்காரு? மல்லிகார்ஜுன் கார்கே. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக வர முடியுது ஒரு பட்டியல் பிரிவை சார்ந்தவன். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக செல்வ பெருந்தகை வர முடியுது. தொல் திருமாவளவன் இருந்தவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி, முதல்ல ஒரு புதிய தமிழக மாவட்டத்தில் சென்னை புதிய தமிழகத்தில் இருந்தவர், விடுதலை சிறுத்தையில் இருந்த செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக வர முடியுது. ஏன் திமுக ஒரு பொதுச் செயலாளர் வர முடியல? அதிமுக வர முடியல. எனவே மருத்துவர் கிருஷ்ணசாமி 1995 இருந்து பேசுறாரு. திமுக அண்ணா மறைவுக்கு பிறகு சத்தியவாணி முத்து வந்திருக்கணுமாம்மா. பட்டியல் பிரிவு சொன்னவங்க அஞ்சலைன்னு பேசினார்ல நம்ம தம்பி விஜய், அஞ்சலை வந்து குழந்தையோட சிறைக்கு போனாங்கன்னு. இவங்க வயிற்றுக்குள்ள குழந்தைய வச்சு சிறைக்கு போயிருக்காங்க. யாரு? சத்தியவாணி முத்து. அப்ப அண்ணாவுக்கு அடுத்து அவங்க வந்திருக்கணும்ல. கெடுத்தது ஈவேரா, கருணாநிதியை கொண்டு வான்னு சொல்லிட்டாரு. கருணாநிதி கொண்டு வர மக்கள் கழகமாக்குற எம்ஜிஆரும் நம்ம எங்க தந்தை சீபா ஆதித்தனார், கருணாநிதி கீழே கிடக்கிற ஒரு சமுதாயம், விளிம்பு நிலையில கிடக்கிற சமுதாயம், கண்ணுக்கு தெரியாத சமுதாயம், கருணாநிதி வரட்டும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இப்ப அந்த சிக்கல் வந்துட்டுல. விஜய் நாளைக்கு விஜய் இப்ப அரசியலுக்கு வராரு, விஜய் வராரு. யார் முதலமைச்சர்? 70 ஆண்டு கால திராவிட இயக்க ஆட்சியில, சமூக நீதி பேசுற ஆட்சியில ஒரு பட்டியல் பிரிவு தந்தவன் துணை முதலமைச்சரா வர முடியல. அப்பா முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், அதுக்கப்புறம் பேரன் துணை முதலமைச்சர். அப்ப நான் எங்க போறது? 2 கோடி பேர் இருக்காங்க நம்ம மன்னியர்கள், பச்சை தமிழர்கள், பூர்வக்குடி தமிழர்கள், மண்ணின் மைந்தர்கள், வேளாண் குடி சேர்ந்தவன். அந்த 2 கோடி பேர்ல ஒருத்தவங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கணும். நியாயமா பார்த்தா சமூக நீதி பேசுனா ஒரு வன்னிய குல தமிழ் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கணும். கர்நாடகத்தில் அப்படித்தானே இருக்கான், ஆந்திராவில் அப்படித்தான் இருக்கான், கேரளாவில் அப்படித்தான் இருக்கான். ஏன் தமிழ்நாட்டில் வர முடியல? முக ஸ்டாலின் எப்படி முதலமைச்சர் இருக்காரு? உதயநிதி ஸ்டாலின் எப்படி துணை முதலமைச்சர் இருக்காரு? அப்ப அந்த அதிகாரத்தை பேசுறது மருத்துவர் கிருஷ்ணசாமி, தம்பி தொல் திருமாவளவன் மேல 1000 முரண்பாடு இருக்கு, அது வேற செய்தி. ஆனா அந்த கோரிக்கையை வலியுறுத்துறாரு. ரவிக்குமார் சொல்லிக்கிட்டே இருக்காரு. 2016 அந்த சிக்கல் வந்தது. நாம் தமிழர் கட்சி சார்பில் நாங்க அவருக்கு ஆதரவா இருந்தோம். இப்ப நாளைக்கு அறிவிப்பாரா? இப்ப மருத்துவர் ஐயா தமிழின பொருள் மருத்துவர் ராமதாஸ் அறிவிச்சார்.
பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெளிவா சொல்லிட்டாரு, எங்களை ஆதரிங்க, நாங்க பட்டியல் பிரிவு தமிழான முதலமைச்சர் ஆக்குறோம்னு. சீமானும் சொல்றாரு. இப்ப விஜய் சொல்லுங்க, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பீடத்துக்கு வந்தால் பட்டியல் பிரிவை சார்ந்த ஒருவனை நான் முதலமைச்சர் ஆக்குவேன், நான் கட்சி தலைமையா இருப்பேன், ஆட்சி தலைமை வேற ஒருவன் கொடுப்பேன். அகில இந்திய கட்சிகள் போல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தலைமை வேறு கட்சி தலைமை வேறுமா? மல்லிகார்ஜுன் கட்சி தலைமை, ராகுல் காந்தி ஆட்சி தலைமை, நரேந்திர மோடி ஆட்சி தலைமை, இன்னொருத்தர் யார் கட்சி தலைவர் பிஜேபி தலைவர். அப்படி இருக்காங்களே, ஏன் திராவிடத்தில் விஜயகாந்த் அறிவிக்க சொல்லி இவர் நடிகர் விஜய் அறிவிக்க சொல்லுங்க பார்ப்போம். சீமான் ஆதரிக்கட்டும், நாங்களும் ஆதரிக்கிறோம். அப்ப விஜய் அரசியல் மேலோங்கி வந்தால் பட்டியல் பிரிவு தமிழன் அந்த அதிகார கனவு என்பது இன்னும் 60 ஆண்டுகளுக்கு பின்னால போகும். அதுக்கு சீமான் துணை போகலாமா என்று நான் கேட்கிறேன். அதே கேள்விதான் வந்துட்டு ஊடகவியலாளர் வந்து அண்ணன் திருமாவட்டத்துக்கு வைக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க, 26 கூட்டணி இருக்கா இல்லையான்னு கேட்டோம்னா அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஆவேசமா இனி ஒரு வாட்டி இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க, விஜயோட கூட்டணியா இப்படி எல்லாம் கேட்காதீங்க, டிஎம்கேயோட கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்றேன். அந்த தம்பி மேல 1000 முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் உண்டு. நான் திருமாவளவனை விமர்சனம் செய்ய விரும்பல, ஏன்னா அவரும் என் தம்பி. அதை அவருடைய அரசியல் சரியா தவறா என்பது வேறு. அதே நேரத்தில் ஒரு பட்டியல் பிரிவு தமிழர்களை ஒரு இயக்கமாக கட்டமைத்து இன்றைக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று ஒரு அமைப்பை கட்டமைத்து ஒரு கருத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். அதிகார பகிர்வு வேண்டும்னு கேட்கிறார். மறுபடியும் ஏதாவது கட்சிக்குள்ள சிக்கல் வந்திருக்கும், அல்லது ஆட்சியாளர்கள் ஏதாவது நெருக்கடி கொடுத்திருப்பாங்க. அரசியல் அனுபவம் இல்லாத விஜயே ஆட்சியில பங்கு வேணும், பங்கு கொடுப்போம் சொல்றப்போ கிட்டத்தட்ட பல வருட காலங்களாக அண்ணன் திரும்ப அரசியல் அனுபவம் பெற்றவர். இன்னும் அந்த வார்த்தையில ஒரு தெளிவு இல்லைங்க. அதான் சொல்றேன், அரசியல்ல நிறைய முரண்பாடுகள் உண்டு. அவருடைய அனைத்து செய்திகளையும் நான் தொகுத்து வச்சிருக்கிறேன். திருமாவளவன் தொடக்கத்திலிருந்து இன்றைய வரைக்கும் ஒன்றுக்கொன்று ஒப்பிட்டு பார்த்தா தமிழில் விடுதலை போராட்டம் உள்ளீடாக சொல்கிறேன், ஒன்றுக்கொன்று முரண்பாடாக தான் இருக்கும். அதுக்குள்ள போய் நான் விமர்சிக்க விரும்பல. இப்ப சீமான சொல்றேன், நான் விமர்சனமா சொல்ல, சீமான அன்பு உரிமையோடு சொல்கிறேன். நீங்கள் வெல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன், தமிழ் தேசியம் மலர வேண்டும் என்பதற்காக சொல்றேன், நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நான் விமர்சனமா சொல்லல, குறையா சொல்லல, வெளியே இருந்து பேசுறேன். உங்களுக்கு தேவையான செய்திகளை எடுத்து கொடுக்குறேன். பற்றிக்கொள்ள வேண்டிய நீங்க தானே. அதை பற்றி கொள்ளாம நீங்க வேறு சிலவற்றின் மீது பற்று உள்ளவரை பக்கத்தில் வைத்துக் கொண்டா என்னாகும்? அதே போல மருத்துவர் கிருஷ்ணசாமியே தொடக்கத்தில் சொல்லியிருக்காரு, அதிகார பகிர்வு 95 அவர் ஒட்டப்படாத சட்டமன்ற உறுப்பினரான காலகட்டத்திலிருந்து சொல்றாரு, அதிகார பகிர்வு வேணும், கூட்டணி ஆட்சி வேணும், ஒரு கட்சி ஆட்சி என்பது போலி ஜனநாயகம், இது உண்மையிலே ஜனநாயகம் இல்லை, இது ஒரு வகையான சர்வாதிகாரம். அவர் அன்றைக்கே சொன்னாரு. மருத்துவர் கிருஷ்ணசாமி அன்றைக்கு சொன்ன பிறகுதானே மு.க. ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனாரு. இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரா இருக்காரு இல்லையா? அப்போ திருமாவளவன் என்ன செய்ய வேண்டும்? அப்படியான அதிகார பகிர்வு என்று அரசியல் தளத்தில் பேசுகிற மருத்துவர் கிருஷ்ணசாமி போய் பற்றி நிற்கணும். வாங்க நம்ம 2 பேரும் ஒன்றா நிற்போம், பட்டியல் பிரிவு தேவையான அண்ணன் ஜான் பாண்டியன் உள்ள இழுத்துக்கிடுவோம், தேவையான அருந்தீர் சமுதாயத்தின் தலைவருக்கு அதிகமான உள்ள இழுத்துக்கிடுவோம், 42 சட்டமன்ற தொகுதிகளை தனியா வேட்பாளர் நிறுத்துவோம். நான் பேச்சாளர் பேசுறேன், நீங்க அரசியல் அறிவாளர், நீங்க களத்தில் இறங்குங்க, மற்றொரு களத்துக்கு அண்ணன் ஜான் பாண்டியன் பயன்படுத்துவோம். 42 சட்டமன்ற தொகுதிகளை எந்த கட்சியும் வேட்பாளர் நிறுத்தக்கூடாது. இப்ப சர்வதேசம் நடக்கு, இப்ப ஜனநாயகத்தின் பேர்ல சர்வதேசம் நடக்கல. இந்த 3-4 அமைப்புகளும் பட்டியல் பிரிவு சார்ந்த தொல் திருமாவளவன், அண்ணன் ஜான் பாண்டியன், நம்முடைய அதியமான், நம்முடைய மருத்துவர் கிருஷ்ணசாமி, இவங்க 4 பேரும் சேர்ந்து குறைந்தபட்சம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதியில 42 தொகுதியில் தனியா வேட்பாளர் நிறுத்துவோம், நம்ம ஒரு கூட்டணி வச்சுக்கிடுவோம். நம்ம தேவை இல்லாமல் எவரும் முதலமைச்சர் ஆக முடியாது. அப்படின்னா துணை முதலமைச்சரை எளிதாக பெற முடியும் தானே? அந்த முயற்சியை ஏன் என் தம்பி இவரு மன்னிக்கணும், என் தம்பி தொல் திருமாவளவன் செய்யல என்கின்ற பார்வை வருது இல்ல? என்ன நெருக்கடி? திராவிட சூழ்ச்சி, ஒரே வரி திராவிட சூழ்ச்சி. ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியோட தமிழின போராளி மருத்துவர் ஐயாவோட மதுரையில் பேசினார், என் தம்பியின் கைகளை பற்றி கொண்டே இனி எந்த ஆற்றலும் எங்களை பிரிக்க முடியாது மருத்துவர் மதுரையில் பேசினாரு. 2009 வரைக்கும் ஒன்றா இருந்தாரு. அன்புமணி ராமதாஸ் ஐயாவுக்கு கூப்பிட்டு விருது கொடுக்கலையா? புட்ட சிங் அழைத்துட்டு வந்து மருத்துவர் ஐயாவுக்கு விருது கொடுக்கலையா? தமிழ் குடிதாங்கின்னு சொன்னது யாரு?
அந்த இளவரசன் திவ்யா காதல் விவகாரத்துல எப்படி பிளவு வந்தது, அதுக்குள்ளதான் திராவிட சூழ்ச்சி. அது எனக்கு தான் தெரியும், திருமாவளவனுக்கு தெரியும், மருத்துவரையாக்கு தெரியும். 2 பேரும் சொல்ல மாட்டாங்க. நான் ஊடையில இருக்கேன்னா நான் சொல்றேன். அது திராவிட சூழ்ச்சி, கருணாநிதியினுடைய சூழ்ச்சி. 2 பேரும் பிரிச்சுட்டாரு. இந்த 2 சமூகம் ஒன்னா சேரக்கூடாது. சேர்ந்தா போச்சு, அரசியல் போச்சு. திராவிடம் கவிழ்ந்தது, தமிழ் தேசியம் வந்துடும். தமிழ் தேசியம் என்று சொல்லாவிட்டாலும் தமிழர்கள் எழுவார்கள். பச்சை தமிழர்கள் 2 பேரும். அப்புறம் மருத்துவர் கிருஷ்ணன் சேர்ந்துக்கிடுவாரு. ஏற்கனவே அண்ணன் ஜான் பாண்டியனோட தமிழின பொருள் மருத்துவருக்கு தொடர்பு இருக்கு. 2012 நான் பிளவுபட்ட அந்த தொடர்பை நான் இணைச்சு விட்டுருக்கேன். விஜயனரசு ஜான் பாண்டியனுக்கும் நம்முடைய தமிழின பொருள் மருத்துவர் ஐயாவுக்கும் நீண்ட காலம் 2 பேரும் பேச மாட்டாங்கம்மா. நான் இணைச்சு விட்டேன். திருநெல்வேலியில இருந்து தைலபுரம் தோட்டத்தில் பார்த்தா எங்க அண்ணன் ஜான் பாண்டியன், நான் தான் இணைச்சேன். காடுவெட்டி குரு இருந்தாரு. அப்ப தமிழர்கள் ஒன்று திரண்டு விட்டால் திராவிடம் தொலைந்தது. பிட்டி திருமாவளவனை தைலாபுரம் தோட்டத்து பக்கம் திரும்ப விடாம பாரு பண்ணிட்டாரு ஐயா கலைஞர். அதுக்குள்ள என் தம்பி அம்பிட்டுக்கிட்டாரு. இதானே, வேற என்னமா? அதை விழித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி ஆற்றல் மரவன் செந்தமலன் சீமான்ட்ட தான் இருக்கு. அவர் என்ன கேட்டார்னா அவருக்கு எடுத்து கொடுப்பேன். என்னை கேட்கலன்னா இழப்பு எனக்கல்ல. நன்றி, வணக்கம்.